friends, welcome back to my channel Rafi's Lifestyle. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான சிக்கன் பிரியாணி அதுவும் பாஸ்மதி ரைஸ் வச்சு எப்படி செய்யணும்ன்றது தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலான Rafi's Lifestyle சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். 3 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி, இல்லாட்டினா 3 மீடியம் சைஸ் தக்காளி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இது கூடவே 2 பிரிஞ்சி எல்லாம், 5 கிராம்பு, 5 ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டை எடுத்து வச்சுருக்கேன். கல்பாசி, கஸ்தூரி மேத்தி அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை. நான் 1 kg அளவுக்கு இன்றைக்கி சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கனால அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த கப்புக்கு 3 கப் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 2 தண்ணியில் வாஷ் பண்ணக்கப்புறம் 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நான் அப்படியே வச்சுட்டேன். ஸோ ரைஸை தாளித்து விடுறதுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்குன்றனால வாங்க இப்போ சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி குவான்டிட்டி கூடன்றனால நான் எல்லாமே அதிகமாக தான் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்க பட்டை, கிராம்பு எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இது பொரிஞ்சதுமே கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் எல்லாமே சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ஜூஸியான ஸ்ட்ரக்சருக்கு வந்ததுக்கப்புறமா ஃபர்தராக நம்ம இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஆட் பண்ணிக்கிடுவோம். ஸோ 2 நிமிஷத்துக்கு மட்டும் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே எடுத்து வச்சுருக்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் எந்தளவுக்கு குவான்டிட்டியில் எடுக்கிறீங்களோ அதுக்கு தக்கன தக்காளி வெங்காயத்தோட அளவை கூட்டிக்கிறணும். ஸோ வெங்காயம் எல்லாமே நல்லா ஜூஸி ஸ்ட்ரக்சருக்கு வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருந்தேன். அது கூடவே ஒரு குட்டி சைஸ் தக்காளி இருந்ததுனால அது 3 தக்காளி நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே சீக்கிரம் வேகணுன்றதுக்காக நான் ஒரு கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கிற போகிறேன். உப்பு சேர்த்தா சீக்கிரம் வெந்துடும். ஸோ இதை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். பெரட்டி விட்டதுக்கப்புறமா மீடியம் அப்படி இல்லாட்டினா ஹை ஃப்ளேமில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு இது எல்லாமே நல்லா வேகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நீங்கள் மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. ஸோ இதில் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இந்த குவான்டிட்டி எனக்கு போதுன்றனால நான் அந்தளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். ஸோ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கையில் எல்லாமே தெரிக்குன்றனால இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. ஸோ இப்போ எடுத்து வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். 1 kg அளவுக்கு சிக்கன் வாங்கியிருக்கனால ஸோ அதுக்கு தக்கன குவான்டிட்டியில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸோட அளவை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கறிக்கு மட்டும்தான் உப்பு சேர்க்குறேன். ஸோ கம்மியாகவே ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கறி உடஞ்சிராத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸோ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு மூடி போட்டுடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்தராக மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆனதுனால சிக்கன் பிரியாணியை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டேஜில் இதை லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா அடியில் அடி பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா எல்லாமே சேர்க்கணும். ஸோ இன்றைக்கி குவான்டிட்டி கூடன்றனால நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் கம்மியாக தான் சேர்க்க போகிறேன். ரெண்டாவது பத்தலைன்னா ரைஸ் போட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கொதிச்சதும் அதுக்கப்புறம் தான் நம்ம டேஸ்ட் பார்ப்போம். அப்போ பத்தலைனா கூட போட்டுக்கலாம். ஸோ சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக ஒரு தடவை பெரட்டி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்தோன்றனால இனிமேல் ரைஸ் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம டேஸ்ட் பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது இதுக்கு மூடி போட்டுடலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு அப்படியே செட்டில் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆனதுனால இப்போ ஓப்பன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்தோம்னா சிக்கனோட மீட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால தான் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இதையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கறியிலேருந்து தண்ணி எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க. சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா பிரிஞ்சு வெளியே வரணும். ஸோ உங்களுக்கு நல்லா கிரேவியாக ஆனதுக்கப்புறம் நீங்கள்
ரைஸை கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த கிரேவி ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து ஃபுல்லாக வத்தடிச்சதுக்கப்புறமாவும் நீங்கள் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சேர்க்கலாம். ஸோ இப்போ நான் மூடி போட்டு வச்சுட்டேன். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. எனக்கு கிரேவி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. 1 கப் அளவுக்கு கிரேவி இருக்கிறதுனால நான் அதை அப்படியே வந்து இது கூட எக்ஸஸாக வந்து வாட்டர் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். ஸோ டோட்டலி 3 கப் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். 6 கப் அளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்க்கணும். ஒரு 5 கப் மட்டும்தான் நான் தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஏன் அந்த 1 கப் சேர்க்கலைன்னா ஆல்ரெடி சிக்கனில் இருக்கிற அந்த ஜூசினஸே எனக்கு 1 கப் அளவுக்கு இருக்குன்றனால நான் எக்ஸஸாக தண்ணி வந்து சேர்க்கலை. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கறி இந்த ஸ்டேஜில் வந்து உடஞ்சிடக்கூடாது. ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு மூடி போட்டுடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுக்கு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் எடுக்கும் நல்லா கொதிக்கிறதுக்கு. இப்போ சிக்கன் பிரியாணி வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு ரைஸ் வந்து சேர்த்துடலாம். 3 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கனால ஸோ அந்த ரைஸ் எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன். ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் சேர்த்ததுக்கப்புறமா இனிமேல் கரண்டி விடக்கூடாது, இல்லாட்டினா பாஸ்மதி ரைஸ் வந்து உடைய ஆரம்பிச்சிரும். லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரைஸும் தண்ணியும் ஒரே அளவுக்கு வர்ற வரைக்கும் இதை நான் மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். ஸோ ஹை ஃப்ளேமில் வந்து வச்சுக்கிறலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ இதுக்கு மூடி போட்டுடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் பிரியாணி வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். நான் டேஸ்ட் பார்த்தம்போது எனக்கு காரம் கரெக்டாக இருந்துச்சு, உப்புமே கரெக்டாக இருந்தது. பிரியாணி மசாலா மட்டும் கம்மியாக இருந்ததுனால நான் அகெயின் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். ஸோ பிரியாணி மசாலா சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு மூடி போட்டுடலாம். நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸுக்கு மட்டும் மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கரெக்டாக வந்து கொஞ்சம் மட்டும்தான் தண்ணி இருக்குது. ஸோ இதை வந்து லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை எல்லாத்தையுமே தம்மில் வந்து ஏற்றிடணும். ஸோ அடியில் வந்து நான் எப்பயும் போல் அஸ் யூஷுவல் தோசைக்கல் வச்சு தான் தம் போடுவேன். ஸோ அதே மாதிரி தோசைக்கல்லை செட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு தம் போட்டுடலாம். 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை 10 நிமிஷத்துக்கு நல்லா கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா புழுங்க விட்டணும். ஸோ என்னோடய லிட் வந்து லூஸாக இருக்குன்றதுனால நான் மேலே வந்து வெயிட் வச்சுக்கிருவேன். ஸோ இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா புழுங்க விட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை மேலே வந்து ட்ரையாக இருக்குன்றனால லைட்டாக மட்டும் இதை வந்து பெரட்டி விட்டுக்கலாம். ரெண்டாவது நம்ம சாப்பிட போகும்போது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடியில் எதுவுமே அடிப்பிடிக்காமல் தான் இருந்துச்சு நான் சாப்பிடும்போது நல்லா பெரட்டி விட்டு பார்த்தம்போது. ஸோ இதை மட்டும் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சைட்லேயே பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் 65 வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் ரைத்தா வச்சுருந்தோம், அவிச்ச முட்டை, இது கூடவே பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் 65மே வச்சுருந்தது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது உங்கள் ரஃபிசி லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரஃபிசி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.